மக்களின் பயன்பாட்டிற்கு மழைநீர் தேக்க குளம், புதிதாக 40 அடி சாலை மற்றும் பறவைகள் தாகம் தீர்க்க சிறிய குளம். மாநகராட்சியின் அதிரடி. தூத்துக்குடி மாநகரம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதுபோல வாகனங்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி மேயர் ஜெகன் எந்தெந்த பகுதியிலெல்லாம் புதிதாக சாலைகள் அமைக்கலாம் என்ற எண்ணத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளிலும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் பல சாலைகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவிக நகர் கடைசி பகுதி ரயில்வே தண்டவாளம் அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் உள்ளது. இந்த இடத்தில் தொடர்ந்து மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகிறது. மேலும் காற்றாற்று வெள்ளத்தில் வரும் மழைநீரும் அங்கு தேங்கியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாரிகளுடன் செவ்வாய்க்கிழமை சென்று பார்வையிட்டு அந்த இடத்தில் புதிதாக ஒரு குளம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காற்றாற்று வெள்ளம் மற்றும் அப்பகுதியில் இருந்து வரும் மழைநீர் அந்த குளத்தில் தேங்கி இருக்கும் வகையில் குளம் அமைக்கப்பட உள்ளது. மழைக்காலத்தில் குளம் நிரம்பும் பட்சத்தில் அதிகப்படியான நீர் நேரடியான கடலுக்கு செல்லும் வகையில் பாதை ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. அதன் பின்பு திருவிக நகர் கடைசி உப்பளம் பகுதியில் புதிதாக 40 அடி சாலை ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. பகுதியை மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். புதியதாக அமைக்கப்பட உள்ள சாலை கணேசன் நகர், அசோக் நகர், ஜே நகர், திருவிக நகர் சாலைகள் நேராக சென்று பைபாஸ் மீன்வளக் கல்லூரி எதிர்ப்புறம் வரை நீட்டிக்கப்படும். இந்த சாலை அமைக்கும் பட்சத்தில் போக்குவரத்து நெரிசல் குறையும். அதுபோல பைபாஸ் செல்லும் வாகனங்கள் இந்த பாதையை பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட உள்ளது. இந்த பகுதியை பார்வையிட்ட மேயர் ஜெகன் விரைவாக பணிகளை ஆரம்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் பின்பு FCI குடோன் பின்புறம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த இடத்தில் சிறிய அளவில் ஒரு குளம் உருவாக்கப்பட்டு அந்த குளத்தில் நீர் தேக்கி வைக்கப்பட்டு பறவைகள் கோடை காலத்தில் தாகம் தீர்க்கும் வகையில் குளம் அமைக்கப்பட உள்ளது. இந்த 3 இடங்களையும் செவ்வாய்க்கிழமை மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாரிகளுடன் சென்று பல மணி நேரம் ஆலோசனை செய்து பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த புதியதாக அமைக்கப்பட உள்ள 40 அடி சாலை அமைக்கப்படும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெறும் என்று தெரிய வருகிறது. அதுபோல 2 குளங்கள் அமைக்கப்படுவதும் மக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் மழைக்காலத்தில் இந்த குளத்தில் மழைநீர் தேங்குவதால் மாநகர பகுதிகளுக்கு மழைநீர் வராது என்பது உறுதியாகவே தெரிய வருகிறது. அதையும் நம்ம போடுறோம். இப்போ ஸ்கீமில் 2 போடுறதுக்கு ரீசன் என்னென்னா பைபாஸ் வந்து ஊருக்குள்ள இப்படி வந்துடுவான். ஊர் அடுத்து விரியும். 3ஆம் மைல்லே போய் இழுத்துட்டு வேண்டாம், இதில் இறங்கிடுவோம். ரோடை கொடுத்துட்டு இப்போ பக்கத்தில் நம்ம ட்ரைனேஜாக சைடில் போட்டு நம்ம இந்த லெவல் தெரியும்ல, ட்ரைனேஜ் விட்டுருந்தாலும் சரி ரோடை வந்து இது மாதிரி இங்கிட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு கல் ரோட்டு போட்டோம்னா பைப் வச்சு விட்ருவோம். தண்ணி அங்கிட்டே ஏறி இதில் தான் நம்ம போடுறோம். ரோடு இருக்குல்ல மனசு வச்சு. சரி சார். இந்தியன் ஆயில் அவன் பவுண்டரி எங்கே இருக்கோ அதுக்கு அங்கிட்ட எல்லாம் சின்ன இந்த